ஹலோ வியூவர்ஸ், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்பதை அதிமுக பொதுக்குழு மூலம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் திட்டவட்டமாக உணர்த்திவிட்ட நிலையில் பதிலடி கொடுப்பதற்கு பாஜக தரப்பு தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய கட்சிகளை நம்பி பிரயோஜனம் இல்லை என்றும், மத்தியில் எந்த அரசு இருந்தாலும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது எனவும் பேசி போகிற போக்கில் காங்கிரசுடன் சேர்ந்து பாஜகவையும் அட்டாக் செய்தார் எடப்பாடி பழனிசாமி. அதேபோல் இஸ்லாமிய ஆயுள் சிறைவாசிகள் முன் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதை தனி தீர்மானமாகவே கொண்டு வந்து பாஜகவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்தார். நேற்றைய தினம் அதிமுக பொதுக்குழுவில் காங்கிரஸ் ஆட்சியை விமர்சித்து எடப்பாடி பழனிசாமி பேசியதற்கு காங்கிரஸ் சட்டசபை குழு தலைவர் செல்வ பெருந்தகை மிக காட்டமாக அறிக்கை வெளியிட்டு பதிலடி கொடுத்திருக்கிறார். அதேபோல் திமுக தரப்பிலும் ஆர்.எஸ். பாரதி காட்டமாக அறிக்கை விடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி கொடுத்துள்ளார். ஆனால் பாஜக தரப்பில் அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் குறித்தோ எடப்பாடி பழனிசாமி பேச்சு பற்றியோ எந்த ரியாக்ஷனையும் யாரும் வெளிக்காட்டவில்லை. பாத யாத்திரை நிகழ்ச்சியில் பேசும்போது கூட அண்ணாமலை அதிமுக பற்றி பெரிதாக எதுவும் பேசவில்லை. ஜனவரி 2ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழ்நாடு வந்து சென்ற பிறகு அதிமுக பாஜக இடையேயான வார்த்தை போர் வெடிக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் கூட்டணி சேர வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் கடுமையாக முயற்சித்து வந்தனர். ஆனால் அதிமுக பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி எடுத்த நிலைப்பாடு அவர்களை கலக்கமடைய செய்துள்ளது. இன்னும் 3 மாதங்கள் இருப்பதால் அதற்குள் என்ன வேண்டுமானாலும் நிகழலாம். அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை என இன்னும் கூட 2 கட்சிகளின் நலன் விரும்பி பிரமுகர்கள் சிலர் நம்பிக்கை குறையாமல் கூறி வருகின்றனர். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ முன்வைத்த காலை பின்வைக்கவே மாட்டேன் என்பதில் உறுதியாக உள்ளார். இதனால் இனிமேல் தான் தமிழக அரசியல் களம் அனல் பறக்க உள்ளது. இதனிடையே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை இதற்கு முன் 2 விவகாரங்களில் எடுத்த முடிவிலிருந்து சிறிதும் பின்வாங்கியதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் அதிமுகவுக்கு வேண்டாம் என ஒதுக்கினார். அதன் பிறகு யார் யாரோ எவ்வளவோ முயற்சிகள் மேற்கொண்டும் அவர்கள் இருவருடனும் கடைசி வரை சமாதானமாகவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போல்தான் ஓ பன்னீர்செல்வம் விவகாரத்திலும் வேண்டாம் என்றால் வேண்டாம் என்ற முடிவோடு உள்ளார். இருவரும் சமாதானமாக செல்ல வேண்டும் என பாஜக மேலிட பிரமுகர்களே பேசி பார்த்தும் எடப்பாடி பழனிசாமி தனது முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை. அதேபோல்தான் இப்போது பாஜக கூட்டணி விவகாரத்தில் தாம் எடுத்த முடிவிலிருந்து அவர் மாற வாய்ப்பில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, நேற்று இதே சமயத்தில் கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தார். ஏதோ ரகசியம் இருக்கும், அந்த ரகசியத்தை வெளியிட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திகார் ஜெயிலுக்கு தான் போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். சரி, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? அங்கே நேற்று கோவையில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பூத் கமிட்டி அமைப்பது தொடர்பான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவரது ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அவர் கூறும்போது, நான் சில விஷயங்களை வெளிப்படையாக கூறினால் எடப்பாடி பழனிசாமி திகார் சிறை சென்று விடுவார். கட்சிக்கு நான் உண்மையானவனாக இருந்ததன் காரணமாகவே ஜெயலலிதா என்னை மிகவும் நம்பி முதலமைச்சர் நாற்காலி வரையில் என்னை அமர வைத்தார். நான் அதிமுகவின் பொருளாளராக 12 ஆண்டுகள் இருந்துள்ளேன். அதிக ஆண்டுகள் அதிமுக பொருளாளராக நான் பொறுப்பேற்றிருந்திருந்தேன். ஒரு இக்கட்டான சமயத்தில் ஜெயலலிதா என்னிடம் 2 கோடி ரூபாய் கடனாக கேட்டு வந்தார். கட்சி பணத்திலிருந்து நான் எடுத்து கொடுத்தேன். பிறகு ஒரே மாதத்தில் அதனை திருப்பி கொடுத்தார் என பல்வேறு தகவல்கள் ஓபிஎஸ் குறிப்பிட்டு பேசினார். ஸோ இதற்கு பதிலளிக்கும் விதமாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் மீது 2-3 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. அவை விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. அந்த வழக்குகளில் நிச்சயம் ஓபிஎஸ்க்கு சிறை தண்டனை கிடைக்கும். அவர் குடும்பத்தினர் பெயரில் நிறைய சொத்துக்கள் வாங்கியிருக்கிறார். ஸோ அதனை நான் முதல்வராக இருக்கும்போது அறிந்து கொண்டேன். என் மீது திமுகவின் செய்தி தொடர்பாளர் ஆர்.எஸ். பாரதி கூட வழக்கு தொடர்ந்திருந்தார். ஆனால் அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் வாபஸ் பெற்றார்கள். ஆனால் நான் வாபஸ் பெறக்கூடாது என கூறி நான் அந்த வழக்கை நடத்தி நான் நிரபராதி என்று நிரூபித்து காட்டினேன். தற்போதுதான் ஒரு அமைச்சருக்கு, அதாவது பொன்முடி, சிறை தண்டனை கிடைத்துள்ளது. ஸோ அதுபோல் இன்னும் பல திமுக அமைச்சர்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கும். ஓ பன்னீர்செல்வம் திமுகவின் பி டீம் போல செயல்பட்டு வருகிறார்கள். அம்மாவுக்கு 2 கோடி கடனாக கொடுத்தார் என்று ஓபிஎஸ் கூறுகிறார். இது எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை. அம்மாவுக்கு இவர் கடன் கொடுத்தாராம். அவருக்கு முன்பிருந்தே நான் அதிமுகவில் இருக்கிறேன். நான் 1989இல் ஜெயலலிதாவின் அதிமுக அணி சார்பாக சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனேன். மீண்டும் 1991லும் எம்எல்ஏ ஆனேன். 1998இல் அதிமுகவின் எம்பி ஆனேன். ஆனால் ஓபிஎஸ் 2001இல் தான் எம்எல்ஏவாக ஆனார்.
அதுவரை அவருக்கு எந்த பதவியும் கிடையாது. 1989 ஜெயலலிதா போடிநாயக்கனூர் தொகுதியில் சேவல் சின்னத்தில் போட்டியிடுகையில் அவரை எதிர்த்து வெண்ணிற ஆடை நிர்மலா தேர்தலில் நின்றார். அப்போது வெண்ணிற ஆடை நிர்மலாவுக்கு ஆதரவாக செயல்பட்டவர் ஓபிஎஸ். சேலம் மாவட்டத்தில் முதலாக அம்மா பேரவையை தொடங்கி அந்த காலத்தில் இருந்தே நாங்கள் கட்சியில் இருக்கிறோம். அவர் திமுகவின் பி டீம், அப்படித்தான் பேசுவார். அவருக்கு அப்படி என்னதான் தெரியும்? என்ன ரகசியம் தெரியுமோ அதை சொல்லியா? அதிமுக 1974 தொடங்கியதில் இருந்து நாங்கள் கட்சிக்காக உழைத்து வருகிறோம். ஓபிஎஸ் பற்றி நாங்கள் சொல்ல வேண்டியது எல்லாவற்றையும் நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திலும் சொல்லியாச்சு என்று மிகவும் கடுமையாக ஓ பன்னீர்செல்வம் குறித்து விமர்சனம் செய்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அரசியல் கத்துக்குட்டியான உதயநிதிக்கு நாவடக்கம் தேவை அப்படிங்கிற மாதிரி அவரை பற்றியும் பார்த்திங்கன்னா விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ நேற்று பார்த்திங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 தொகுதிகளில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கூட்டத்தில் பேசியிருந்தார். தமிழக அரசின் செயல்பாடுகளுக்கு கண்டனம் உள்ளிட்ட 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் சிறப்பு தீர்மானமாக ஜானகி அம்மையாரின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவது தொடர்பாகவும் முடிவு செய்து அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆசியோடு என்னை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்த தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். எனக்கு அனைவரும் சிறப்பான முறையில் கட்சி பணியாற்ற முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மதுரையே குலுங்குகின்ற அளவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு நடந்து முடிந்தது. அதிமுக வரலாற்றிலேயே 15 லட்சம் பேர் கலந்து கொண்ட மாநாடு வெற்றி பெற்றதற்கு கட்சி நிர்வாகிகள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருமித்த கருத்தோடு பணியாற்றியதால் தான் வெற்றி என தெரிவித்தார். தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் 30 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தது அதிமுக. கொரோனா தொற்று காலத்திலும் சிறப்பாக செயல்பட்டது அதிமுக. 520 தேர்தல் வாக்குறுதிகளையும் திமுக நிறைவேற்றவில்லை. நீதிமன்ற அறிவுறுத்தலுக்கு பின்னும் அமைச்சரை பதவியில் இருந்து செந்தில் பாலாஜியை நீக்கம் செய்யாதது சரியில்லாதது எனவும் விமர்சனம் செய்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், அரசியல் கத்துக்குட்டியான உதயநிதி ஸ்டாலினுக்கு நாவடக்கம் தேவை. அதிமுகவின் மதுரை மாநாட்டை விமர்சித்த உதயநிதியால் சேலத்தில் திமுக இளைஞரணி மாநாட்டு நடத்துவேன் என்றார். ஆனால் அவரால் நடத்த முடியாமல் 3 முறை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அதிமுகவை விமர்சித்தால் இதுதான் நிலைமை என கூறினார். எந்த கொம்பனாலும் அதிமுகவை அழிக்கவோ ஒடுக்கவோ முடக்கவோ முடியாது. எதிரிகளோடு துரோகிகளும் கைகோர்த்தார்கள். இருவரையும் வென்று காட்டினோம். இதற்கு முன்னர் பொதுக்குழுக்களில் நம் முகத்தில் பதட்டம் இருந்தது. இந்த பொதுக்குழு அனைவரின் முகத்திலும் மகிழ்ச்சி காண முடிகிறது. வழக்குகளில் பெற்றுள்ளோம், வெற்றி பெற்றுள்ளோம். இனி அதிமுக ஜெட் வேகத்தில் பயணிக்கும் என்று அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு உற்சாகம் அளித்துள்ளார் என்றே சொல்லலாம். ஸோ அவருடைய பேச்சு ரொம்பவே சிறப்பாக இருந்தது நேற்றைய அந்த கூட்டத்தில். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காரு. இதை பற்றி நம்ம நேற்றே பார்த்திங்கன்னா ஒரு வீடியோக்களில் பார்த்துருந்தோம். ஸோ பல விமர்சனங்கள், பல அரசியல் பார்த்திங்கன்னா அவர் பேசியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன? அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியில் எத்தனை தொகுதி வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்க? திமுக எத்தனை தொகுதியில் வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.